சீஸ் எதுலலாம் சேர்க்குறோமோ அந்த ரெசிபியோட டேஸ்ட்டு டபுள் ஆக்கி குடுத்துரும். ஆனா மார்க்கெட்ஸ்ல கிடைக்கிற சீஸ் ஸ்ப்ரெட் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும். அது மட்டும் இல்லங்க. அவ்ளோ நாள் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் குடுக்குறான்னா, அதுல எவ்ளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா அதோட பாதி விலையில எந்த ஒரு கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம வீட்லயே ரொம்ப ஈஸியா சீஸ் ஸ்ப்ரெட் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துருவோமா? 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஆவன்ல ஆரஞ்சு கலர் பாக்கெட் இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். இது காயட்டும். அதுக்குள்ள எமல்சிஃபிகேஷன் பண்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. சிட்ரிக் ஆசிட் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்கும். பன்னீருக்கும் சீஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். பன்னீர் செய்யறதுக்கு தான் பால் நல்லா கொதிக்க விடணும். சீஸ் செய்யறதுக்கு 10 செகண்ட் நீங்கள் கையை வச்சு ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு சூடு வந்தாலே போதும். கேஸை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்துட்டு வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி பாலை திரிய வைக்கணும். வினிகர் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு அப்ராக்சிமேட்டாக 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் தேவைப்பட்டுச்சு. பால் திரிய வச்சதுக்கப்புறம் சீஸ்க்கு ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பாலாட மாதிரி ரொம்பவே சாஃப்டாக கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதே பன்னீருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஸ்குவீஸ் அவுட் பண்ணி மிக்ஸி ஜார் கூட சேர்த்துட்டு நம்ம பேக்கிங் சோடா, சிட்ரிக் ஆசிட் கலந்து வச்சிருந்த தண்ணி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான சீஸ் ஸ்ப்ரெட் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். மயோக்கும் சீஸ் ஸ்ப்ரெட்க்கும் உள்ள டிஃபரன்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 2 வீக்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.